வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். குடியரசுத் தலைவர் மாளிகையில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் மாலத்தீவு அதிபர் முகமது முய்சு சந்திப்பு. இரு நாடுகள் இடையேயான பரஸ்பர நலன் மேம்பாடு குறித்து விவாதித்தனர். சென்னையில் நடைபெற்ற விமானப்படை சாகச நிகழ்ச்சியில் உயிரிழந்த 5 நபர்களின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 5 லட்சம் வழங்கப்படும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. சென்னை மெரினா கடற்கரையில் கூட்ட நெரிசல் உயிரிழப்பிற்கு முதலமைச்சரே முழு பொறுப்பு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. இந்திய விமானப்படையின் சாகச நிகழ்ச்சியில் 5 பேர் உயிரிழந்திருப்பது அரசின் அலட்சியத்தால் விளைந்த படுகொலை. திமுக அரசிற்கு நாம் தமிழர் சீமான் கண்டனம். மேற்கு வங்க மாநிலம் பிர்பூம் மாவட்டத்தில் நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 7 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். குடியரசுத் தலைவர் மாளிகையில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் மாலத்தீவு அதிபர் முகமது முய்சு சந்தித்து இரு நாடுகள் இடையேயான பரஸ்பர நலன் மேம்பாடு உட்பட பல்வேறு விஷயங்கள் குறித்து இருவரும் விவாதித்தனர். இந்தியாவுடனான தூதரக உறவில் விரிசல் நிலவி வரும் நிலையில் மாலத்தீவு அதிபர் முகமது முய்சு 5 நாட்கள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்தார். மனைவி சஜிதாவுடன் தனி விமானம் மூலம் டெல்லி வந்த அவரை விமான நிலையத்தில் மத்திய வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் நேரில் வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து மாலத்தீவு அதிபர் முகமது முய்சுவை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நேரில் சந்தித்து பேசினார். இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து இருவரும் விரிவாக ஆலோசித்தனர். அதன் பின்னர் மாலத்தீவு அதிபரும் அவரது மனைவியும் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்றனர். அவர்களை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வரவேற்றார். அதனையடுத்து மாலத்தீவு அதிபர் முகமது முய்சு டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்திற்கு சென்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார். அப்போது நரேந்திர மோடியும் முகமது முய்சுவும் பேச்சுவார்த்தை நடத்தினர். இரு நாடுகள் இடையேயான பரஸ்பர நலன் மேம்பாடு உட்பட பல்வேறு விஷயங்கள் குறித்து இருவரும் விவாதித்தனர். சென்னையில் நடந்த விமானப்படையின் வான்வெளி சாகச நிகழ்ச்சியை காண வந்து உயிரிழந்த 5 நபர்களின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் வழங்கிட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னையில் இந்திய விமானப்படையினரால் சாகச நிகழ்ச்சி சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்றது. இதற்கென தமிழ்நாடு அரசின் காவல்துறை, தீயணைப்புத்துறை, சென்னை பெருநகர மாநகராட்சி மற்றும் மருத்துவத்துறை ஆகிய முக்கிய துறைகள் ஒருங்கிணைந்து நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தது. இருப்பினும் எதிர்பார்த்த எண்ணிக்கையை விட அதிக அளவில் மக்கள் வந்திருந்ததால் நிகழ்ச்சி முடிந்த பின்னர் திரும்ப செல்லும் போது மக்கள் தங்கள் வாகனங்களை அடைவதிலும் பொது போக்குவரத்தை பெறுவதிலும் மிகுந்த சிரமம் அடைந்தனர். நிகழ்ச்சியில் கடும் வெயில் மற்றும் பல்வேறு மருத்துவ காரணங்களால் 5 விலை மதிப்பற்ற உயிரிழப்புகள் ஏற்பட்டன என்பதை அறிந்து மிகுந்த மனவேதனையும் வருத்தமும் அடைந்தேன் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இது ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் எனவும் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இத்தருணத்தில் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 5 லட்சம் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கிடவும் உத்தரவிட்டுள்ளேன் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் கூட்ட நெரிசல் உயிரிழப்பிற்கு முதலமைச்சரே முழு பொறுப்பு என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை மெரினாவில் நடந்த விமான சாகசத்தை காண லட்சக்கணக்கானோர் திரண்டனர். கூட்ட நெரிசலில் சிக்கி 5 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது விமான சாகசத்தை காண வருவோருக்கு அடிப்படை பாதுகாப்பு வசதிகள் செய்யப்படாததால் 5 பேர் உயிரிழந்துள்ளனர் எனவும் 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றுள்ளனர் எனவும் கூட்ட நெரிசல் உயிரிழப்பிற்கு முதலமைச்சரே முழு பொறுப்பு என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்திய விமானப்படையின் சாகச நிகழ்ச்சியில் 5 பேர் உயிரிழந்திருப்பது அரசின் அலட்சியத்தால் விளைந்த படுகொலை என்று திமுக அரசிற்கு நாம் தமிழர் சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு தினத்தை முன்னிட்டு விமானப்படையினரின் சாகச நிகழ்ச்சி சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்றது. சாகச நிகழ்ச்சி நிறைவு பெற்றதும் மெரினாவில் கூடிய மக்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி 5 பேர் உயிரிழந்தனர். இதுகுறித்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டன அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற வான்படையின் வீர தீர செயல் நிகழ்ச்சியின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி உடல்நல குறைபாடு ஏற்பட்டு 5 பேர் உயிரிழந்துள்ள செய்தி பேரதிர்ச்சி தருகிறது
தருகிறது என்றும் இன்னும் பலர் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருப்பதும் வீரதீர நிகழ்ச்சி 5 உயிர்களின் பேரிழப்போடு நிறைவு பெற்றிருப்பதும் பெரும் வேதனையை தருகிறது என்றும் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆறுதலை தெரிவித்து அவர்களது துயரில் பங்கெடுக்கிறேன் என்று தெரிவித்த அவர் 5 பேர் உயிரிழந்திருப்பது அரசின் அலட்சியத்தால் விளைந்த படுகொலை என்று நாம் தமிழர் சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலம் பிர்பூம் மாவட்டத்தில் நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர், பலர் படுகாயமடைந்தனர். மேற்கு வங்க மாநிலம் பிர்பூம் மாவட்டத்தில் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான நிலக்கரி சுரங்கம் செயல்பட்டு வருகிறது. சுரங்க தொழிலாளர்கள் வழக்கம் போல் பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தில் சிக்கி 7 பேர் உயிரிழந்தனர், பலர் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வெடி விபத்து ஏற்பட்டுள்ள இடத்தில் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. வெடி விபத்தில் பலர் சிக்கியிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இந்திய விமானப்படையின் சாகச நிகழ்ச்சியில் 5 பேர் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு தமிழக அரசு ரூபாய் 25 லட்சம் கொடுக்க வேண்டுமென செல்வ பெருந்தகை கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இந்திய விமானப்படையின் சாகச நிகழ்ச்சியில் 5 பேர் உயிரிழந்ததற்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்தார். மேலும் இனிவரும் காலங்களில் இதுபோன்ற பொது நிகழ்ச்சியில் மரணம் ஏற்படாமல் தமிழ்நாடு அரசு பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் உயிரிழந்த நபர்களின் குடும்பத்திற்கு தமிழக அரசு ரூபாய் 25 லட்சம் கொடுக்க வேண்டும் எனவும் செல்வ பெருந்தகை கோரிக்கை விடுத்துள்ளார். தன்னையும் தனது குடும்பத்தாரையும் தாக்கிய குலசேகரப்பட்டினம் காவல் நிலையத்தில் பணிபுரியும் தனது கணவர் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனைவி ஜினோஸ்லின் கோரிக்கை விடுத்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அடுத்த அடைக்கலாபுரத்தை சேர்ந்த ஜினோஸ்லின் என்பவரை அதே பகுதியை சேர்ந்த காவலர் ஜாக்சன் என்பவர் திருமணம் செய்து கொள்வதாக கூறிவிட்டு உல்லாசமாக இருந்துவிட்டு திருமணம் செய்வதற்கு மறுத்துள்ளார். அதன் பின்னர் திருமணம் நடைபெற்ற நிலையில் திடீரென காதல் மனைவி ஜினோஸ்லினிடம் பேசுவதை நிறுத்திக் கொண்ட ஜாக்சன் மனைவியுடன் இல்லாமல் தனியாக இருந்து வந்துள்ளார். இதற்கிடையில் மனைவி ஜினோஸ்லினுக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். இதனிடையே வீட்டின் அருகே ஒரு பெண்ணிடம் காவலர் ஜாக்சன் தொடர்பில் இருப்பதை பார்த்த ஜினோஸ்லின் அந்த பெண்ணிடம் ஜாக்சன் பற்றி தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஜாக்சன் அவரது அண்ணனுடன் காதல் மனைவி ஜினோஸ்லின் வீட்டிற்கு சென்று தாயார், தந்தை, தம்பி ஆகியோரை கொடூரமாக தாக்கினார். இதில் பலத்த காயமடைந்த அனைவரும் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட பெண் ஜினோஸ்லின் வீடியோ ஒன்றை வெளியிட்டு தனது கணவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். என் பேர் ஜினோஸ்லின். எனக்கு ஊர் வந்து அடைக்கலாபுரம். நான் வந்துட்டு காவலர் ஜாக்சன் அப்படிங்கிறவங்க கடந்த 2021 ஆண்டு கல்யாணம் பண்ணியிருந்தேன். லவ் பண்ணி கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால என்னை நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து அப்புறம் என்னை கல்யாணம் பண்ணாங்க, ரெஜிஸ்டர் பண்ணி கல்யாணம் பண்ணோம். இப்போ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நாங்கள் ஒரு 4 மாதம் சேர்ந்து வாழ்ந்தோம். கேஸை வாபஸ் வாங்கி கொடுத்ததும் என்னை டிவோர்ஸ் அப்ளை பண்ணி என்னை வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. 2 வருஷமாக இந்த டிவோர்ஸ் கேஸ் பெண்டிங்கில் போயிட்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ அந்த கேஸ் ரீஓப்பனிங் கேஸும் போட்டு அதுவும் இப்போ நடைமுறைக்கு நான் ஆர்டர் காப்பிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சமயத்தில் என் ஹஸ்பண்டுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து ஒரு பொண்ணு கூட பழக்கம் திடீர்னு வந்துச்சு. என் மாமியாரை எல்லோரும் குடும்பமாக சேர்ந்து அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஊரில் உள்ளவங்க எல்லோரும் எனக்கு திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மாவட்டத்தின் புதிய காவல் கண்காணிப்பாளராக டாக்டர் சுதாகர் பொறுப்பேற்றுக் கொண்டார். திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறை பொறுப்பாளராக பொறுப்பேற்றுக் கொண்ட பின் கண்காணிப்பாளர் சுதாகர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சட்டத்திற்கு புறம்பான போதைப் பொருட்களின் செயல்பாடுகள் முற்றிலுமாக முடக்கப்படும் எனவும் எந்தவிதமான போதைப் பொருட்களையும் திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதிலும் இல்லாத வகையில் காவல் பணி மற்றும் செயல்பாடுகள் இருக்கும் எனவும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள், சுற்றுலா பயணிகளுக்கு காவல்துறை சார்பில் அனைத்து வசதிகளும் மேற்கொள்ளப்படும் எனவும் குற்றவாளிகள் மற்றும் பழைய குற்றவாளிகள், குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதேபோல் எந்தவிதமான குற்ற சம்பவங்களும் நடைபெறாமல் இருக்க காவல் பணி நேர்மையாகவும் சீராகவும் இருப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் எனவும் காவல்துறை கண்காணிப்பாளர் சுதாகர் தெரிவித்தார். நடைமுறையில் இருக்கும். அதே சமயத்தில் சட்டத்துக்கு புறம்பான செயல்பாடுகளான போதைப் பொருள், அதுபோல் மற்ற இதர சட்ட விதிகளுக்கு அப்பாற்பட்டு நடக்கக்கூடிய செயல்பாடுகள் முற்றிலுமாக முடக்கப்படும்.
எந்த விதமான போதைப்பொருள் உபயோகம் என்பது முற்றிலும் இல்லாத வகையில் நம்மளுடைய காவல் பணி செயல்பாடு இருக்கும். அதே சமயத்தில் திருவண்ணாமலை பொறுத்த மட்டும் இந்த திருத்தலத்தில் இப்போ கார்த்திகை தீபம் வருது. ஸோ அதை ஒட்டி காவல்துறை செய்ய வேண்டிய முன்னேற்பாடுகள் திட்டங்கள் எல்லாம் முறையாக வகுக்கப்பட்டு அந்த காட்டுமன்னார் கோயில் அருகே குணவாசல் கிராமத்தில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அடுத்த குணவாசல் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு குணவாசல் ஊராட்சி மன்ற தலைவர் கவிச்சந்திரன் தலைமை தாங்கினார். மன்னார்குடி குறுவட்ட வருவாய் ஆய்வாளர் பாலு முன்னிலை வகித்தார். முகாமில் குணவாசல், ஆயங்குடி, மேலப்பக்கத்துறை, குச்சூர், மோவூர், முட்டம், ஓமாம்புலியூர் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவ காப்பீட்டு திட்ட முகாமில் தங்களது காப்பீட்டு திட்ட அடையாள அட்டைகளை சரிபார்த்தனர். மேலும் அட்டையை புதுப்பித்தல் மற்றும் காப்பீட்டு திட்ட அடையாள அட்டை பெறாதவர்கள் புதிதாக பதிவு செய்தனர். முகாமில் கிராம நிர்வாக அலுவலர்கள் கோபு, சிவராமன், பிரசாந்த், சக்தி, ஆகாஷ், வெங்கடேசன், பன்னீர்செல்வம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வள்ளியூர் அருகே ஆனைக்குளத்தில் அக்னி ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் தொடங்கப்பட்ட புதிய சிலம்ப பயிற்சி வகுப்பினை ஊராட்சி மன்ற தலைவர் அசன் மைதீன் துவக்கி வைத்தார். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அடுத்த ஆனைக்குளத்தில் அக்னி ஸ்போர்ட்ஸ் கிளப் மற்றும் நேதாஜி சிலம்ப பயிற்சி மையமும் இணைந்து சிலம்பம் பயிற்சி மையத்தை நடத்தியது. சிலம்பம் பயிற்சி மையத்தை ஆனைக்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் அசன் மைதீன் சிலம்பு கம்புகளை சுற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். அதன் பின்னர் பயிற்சியாளர் விவேகானந்தன், மணி, முத்துக்குமார் ஆகியோர் பங்கேற்று வாழ்வீச்சு, சுருள் கம்பி வீசுதல் ஆகிய தற்காப்பு கலைகள் கற்றுக்கொள்வதனால் ஏற்படும் நன்மைகள், உடல் ஆரோக்கியம் குறித்தும் சிறுவர்களிடம் விளக்கம் அளித்தனர். நிகழ்ச்சியில் நேதாஜி சிலம்ப பயிற்சி மையத்தின் பயிற்சியாளர் விவேகானந்தன், மணி, முத்துக்குமார், வள்ளியூர் அமராவதி ஸ்போர்ட்ஸ் கிளப் பயிற்சியாளர் சரவணன், வள்ளியூர் வட்டார புகைப்பட கலைஞர்கள் சங்க ஒருங்கிணைப்பாளர் கோபிநாத், ஊர் பொதுமக்கள், சிறுவர், சிறுமியர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அக்னி ஸ்போர்ட்ஸ் கிளப் அமைப்பினர் செய்திருந்தனர். பரம்பிக்குளம் ஆழியார் பாசன திட்டம் தினத்தை ஒட்டி பொள்ளாச்சி பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் திட்டம் உருவாக காரணமாக இருந்தவர்களின் திருவுருவப் படத்திற்கு அமைச்சர் சாமிநாதன், விவசாயிகள், அதிகாரிகள் மலர் தூவி மரியாதை செய்தனர். கோவை, திருப்பூர் மாவட்டத்தில் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் ஆதாரமாக விளங்கும் பரம்பிக்குளம் ஆழியார் பாசன திட்டம் அக்டோபர் 7ஆம் தேதி உருவாக்கப்பட்டது. பரம்பிக்குளம் ஆழியார் பாசன திட்டம் உருவான நாளை கொண்டாட தமிழக அரசு அறிவித்திருந்தது. அதன்படி பொள்ளாச்சி பரம்பிக்குளம் ஆழியார் பாசன திட்ட செயற்பொறியாளர் அலுவலகத்தில் அக்டோபர் 7ஆம் தேதி பாசன திட்ட நாள் கொண்டாடப்பட்டது. பரமக்குளம் ஆழியார் பாசன திட்டம் உருவாக காரணமாக இருந்த முன்னாள் முதலமைச்சர் காமராஜர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வி.கே. பழனிசாமி கவுண்டர், முன்னாள் மத்திய நிதியமைச்சர் சுப்பிரமணியம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தொழிலதிபருமான பொள்ளாச்சி மகாலிங்கம், முன்னாள் நீர்வளத்துறை அமைச்சர் கே.எஸ். ராவ் ஆகியோரின் திருவுருவப் படத்திற்கு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் கலந்து கொண்டு மலர்தூவி மரியாதை செய்தார். இதனைத் தொடர்ந்து கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி, பொள்ளாச்சி மகாலிங்கத்தின் மகன் மாணிக்கம், திருமூர்த்தி, நீர்த்தேக்க திட்ட குழு தலைவர் பரமசிவம், ஆழியார் அணை பாசன திட்ட தலைவர் செந்தில், பொள்ளாச்சி சாராட்சியர் கேத்தரின் சரண்யா, பொள்ளாச்சி நகராட்சி தலைவர் சியாமளா நவநீத கிருஷ்ணன் மற்றும் பரம்பிக்குளம் ஆழியார் பாசன திட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு மலர்தூவி மரியாதை செய்தனர். இதில் கோவை, திருப்பூர் மாவட்ட விவசாயிகள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். பொள்ளாச்சி நீர்ப்பாசனத்துறை அலுவலகம் சிஎஸ்ஐயா என்கிற பெயரில் சிஎஸ் அவர்கள் வளாகம் என்ற பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் பெருந்தலைவர் காமராஜர், அதேபோல் திரு வி.கே. பழனிசாமி அவர்கள், திரு என்எம்ஐயா அவர்களுக்கும், அதேபோல் திரு ராவ் அவர்களுக்கும், அதேபோல் திரு சிஎஸ்ஐயா அவர்களுக்கும் இங்கே திருவுருவ சிலை வைக்கப்படுகிறது. திரு கே.கே. ராவ் அவர்களுக்கு ஏற்கனவே அங்கே வால்பாறை அணையில் அந்த சிலை அமைந்திருக்கிற காரணத்தினால் இங்கே இந்த 4 தலைவர்களுக்கு மட்டும், பெருந்தலைவர், அதேபோல் சிஎஸ்ஐ அவர்கள், அதேபோல் என்எம்ஐ அவர்கள், திரு விகேபி அவர்களுக்கு மட்டும் இங்கே திருவுருவ சிலை அமைக்கப்பட இருக்கிறது. அதேபோல் அரங்கம் இங்கே அமைக்கப்பட்டு வருகிறது. அந்த அரங்க பணியும் விரைவில் முடிய இருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விரைவில் அதை திறக்க இருக்கின்றார்கள். எனவே அந்த வகையில் இந்த பரம்பிக்குளம் ஆழியார் திட்டம் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர்களுக்கு மரியாதை செய்கின்ற வகையிலும் மிகப்பெரிய ஒரு பாசன திட்டம் கொங்கு மண்டலத்தில். எனவே அந்த வகையில் மழை பெய்கிற பொழுது மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்த மழை
வீணாக கடலில் கலந்து கொண்டிருந்த நேரத்தில் அதையெல்லாம் தடுத்து கிழக்கு நோக்கி நம்முடைய வறட்சி பகுதியாக இருந்த நம்முடைய பொள்ளாச்சி, அதே போல் பல்லடம், காங்கேயம் போன்ற பகுதிக்கு பயன்படக்கூடிய வகையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான திட்டத்தை உருவாக்கி தந்தவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த பரம்பிக்குள் ஆழியார் தினம் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 7ஆம் நாள் கடைபிடிக்கிறது. அரக்கோணம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 188 மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஜோதி நகரில் செயல்பட்டு வரும் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது. பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக 4வது வார்டு கவுன்சிலர் செந்தில்குமார் கலந்து கொண்டு 188 மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியர் சுஜாதேவி, கவுன்சிலர் சாமுண்டீஸ்வரி, பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் பாபு, சத்யா, பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பேரணாம்பட்டில் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மேற்கூரையின் சிமெண்ட் பூச்சுகள் பெயர்ந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு வி. கோட்டா சாலையில் தேசிய நகர்ப்புற ஆரம்ப சுகாதாரத்துறை சார்பில் சுமார் 1,20,00,000 மதிப்பீட்டில் 6 மாதங்களுக்கு முன்பு கட்டப்பட்டு திறக்கப்பட்ட பேரணாம்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகிறது. நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு தினம்தோறும் 100க்கும் மேற்பட்ட நோயாளிகள் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். மேலும் 24 மணி நேரமும் கர்ப்பிணி பெண்களுக்கு மருத்துவம் பார்க்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வழக்கம்போல் காலையில் மருத்துவமனை செயல்பட தொடங்கிய போது பிரசவ வார்டின் மேற்கூரை சிமெண்ட் பூச்சுகள் திடீரென பெயர்ந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. செவிலியர்களின் செயலால் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டது. நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருத்தாச்சலம் பேருந்து நிலையத்தில் பேருந்தில் சீட்டு பிடிப்பதில் ஏற்பட்ட தகராறில் பயணிகள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். சேலம் மாவட்டம் ஏற்காடு பகுதியைச் சேர்ந்த செல்வகுமார், இவரது மகன் நிர்மல் ஆகியோர் அரியலூரில் உள்ள உறவினர் வீட்டு நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு மீண்டும் சேலம் செல்வதற்காக விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் சென்று பேருந்திற்காக காத்திருந்தனர். அப்போது அங்கு வந்த அரசு பேருந்து ஒன்றில் இடம் பிடிப்பதற்காக பேருந்தின் பக்கவாட்டில் சென்று கையில் இருந்த வாட்டர் பாட்டிலை சீட்டில் போட்டுள்ளனர். அதன் பின்னர் பயணிகள் அனைவரும் இறங்கிய பின்னர் பேருந்தில் ஏறி வாட்டர் பாட்டில் போட்ட இருக்கையில் உட்கார சென்றபோது அங்கு வேறொருவர் வாட்டர் பாட்டிலை வீசிவிட்டு அமர்ந்திருந்தார். இதனால் அவரை எழுந்திருக்க சொல்லி தகராறில் ஈடுபட்டு செல்வகுமாரும் பேருந்து சீட்டில் அமர்ந்திருந்தவரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் செல்வகுமார் அவரது மகன் நிர்மலையும் கீழே இறங்க சொல்லி விசாரணைக்கு அழைத்தனர். அப்போது காவல்துறையினரின் விசாரணைக்கு ஒத்துழைக்காமல் பேருந்தின் முன்சக்கரத்தில் படுத்துக்கொண்டு ரகளையில் ஈடுபட்டனர். நாகர்கோவிலில் கப்பலில் வேலை செய்து வருவதாக கூறிவிட்டு திருமணம் செய்து கொண்ட பின்னர் கணவர் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தது தெரிய வந்ததை அடுத்து பிரிந்து சென்ற மனைவி மீண்டும் கணவர் வீட்டில் 3 மாத கைக்குழந்தையுடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். கன்னியாகுமரி மாவட்டம் மேலசங்கரன் குழி அடுத்த பேயோடு சரல் பகுதியைச் சேர்ந்த ஜோசப் ராஜ் என்பவர் தனது மகள் சர்மியை பழவிளையைச் சேர்ந்த ராஜ் பாப்பா ஆகியோரின் மகன் ரூபன் ஹரிஷ் என்பவருக்கு அனைத்து சீர்வரிசைகளுடன் திருமணம் செய்து வைத்துள்ளார். இதனிடையே பிடெக் முடித்துவிட்டு கப்பலில் பணிபுரிந்து வருவதாக கூறிவிட்டு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருவது மனைவிக்கு தெரிய வந்ததால் இருவருக்கும் இடையே குழப்பம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தாய் வீட்டில் குழந்தை பேறு முடிந்து 90 நாட்கள் கழித்து ஷர்மி தனது கணவர் வீட்டிற்கு சென்றபோது வீடு பூட்டியிருந்ததால் செல்போனில் தொடர்பு கொண்டு மாமியார் மாமனாரை அழைத்த போது வர மறுத்ததால் ஷர்மி 3 மாத கைக்குழந்தையுடன் கணவன் வீட்டில் வாசலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். சம்பவம் குறித்து தகவல் அறிந்த வடசேரி காவல் நிலைய துணை ஆய்வாளர் ஜெசி மேனகா தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். விருத்தாச்சலம் அருகே திட்டக்குடியில் கூட்டு குடிநீர் பைப்லைன் உடைப்பு ஏற்பட்டு சாலையில் பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணாக ஓடுகிறது என்றும் நெய்வேலி கூட்டு குடிநீர் திட்ட பணிகளை அரசு முறையாக கண்காணித்து விரைவாக முடிக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC சுரங்கத்திலிருந்து வெளியேறும் தண்ணீரை சுத்திகரிப்பு செய்து விருத்தாச்சலம், மங்கலம்பேட்டை, திட்டக்குடி, குறிஞ்சிப்பாடி, கங்கை கொண்டான் பேரூராட்சி, மங்களூர் உள்ளிட்ட 625 ஊரக குடியிருப்புகளுக்கு குடிநீராக செல்கிறது. 479 கோடியில் கடந்த ஆட்சியில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் துவங்கியது. அந்த திட்டத்தில் பல கிராமங்களுக்கு குழாய் அமைக்கும் பணி ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் நிலையில் விருத்தாச்சலம் அருகே திட்டக்குடி நகராட்சிக்கு உட்பட்ட கூத்தப்பன் குடிக்காடு பகுதியில்
நெய்வேலி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணாக சாலையில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்நிலையில் நெய்வேலி கூட்டு குடிநீர் திட்டப் பணிகளை அரசு முறையாக கண்காணித்து விரைவாக முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பவானியில் பள்ளிக்கூடங்கள் உள்ள இடத்தில் அதிக ஒலி எழுப்பிய தனியார் பேருந்தை மடக்கி பிடித்த போக்குவரத்து காவல்துறையினர் ரூபாய் 12,000 அபராதம் விதித்தனர். ஈரோடு மாவட்டம் பவானியிலிருந்து சேலம் வரை கிரிமுருகன் என்ற பெயரில் தனியார் பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தனியார் பேருந்தின் ஓட்டுநர் பள்ளிகள் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் அதிக அளவு ஒலி எழுப்பும் விதமாக ஏர்காரன் அடித்துள்ளார். இதனால் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் மற்ற வாகன ஓட்டிகள் பாதசாரிகள் இடையூறை சந்தித்தனர். இந்நிலையில் அந்த பகுதியில் சோதனையில் இருந்த போக்குவரத்து காவல்துறையினர் தனியார் பேருந்தை தடுத்து நிறுத்தி வாகனத்தில் பொருத்தப்பட்டிருந்த ஏர்காரனை பறிமுதல் செய்ததோடு ரூபாய் 12,000 அபராதம் விதித்து நடவடிக்கை மேற்கொண்டார். இதற்கிடையே பேருந்திலிருந்து 50க்கும் மேற்பட்ட பயணிகள் பொறுமை இழந்து பேருந்தை விட்டு மளமளவென கீழே இறங்கி பின்னால் வந்த சேலம் செல்லும் மற்றொரு தனியார் பேருந்தில் ஏறி பயணித்தனர். சீராய்வு மனுவோடு திருமாவளவன் நிறுத்திக் கொள்ள வேண்டும். வழக்கில் திருமாவளவன் மேல்முறையீடு செய்தால் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறுவது குறித்து பரிசீலனை செய்வோம் என்று மதுரையில் ஆதித்தமிழர் கட்சியின் தலைவர் கு. ஜக்கையன் தெரிவித்துள்ளார். அருந்ததியர் சமூகத்தை போன்ற மிகவும் தாழ்த்தப்பட்ட பட்டியலின வகுப்பினருக்கு உள்ஒதுக்கீடு வழங்கக்கூடாது என விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட 17 பேரின் சீராய்வு மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டதை தொடர்ந்து மதுரையில் ஆதித்தமிழர் கட்சியின் தலைவர் கு. ஜக்கையன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திருமாவளவன் உள்ளிட்ட 17 பேரின் சீராய்வு மனுக்கள் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியுள்ளது என்றும் திருமாவளவன் முதலில் அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டை ஆதரித்தார். ஆனால் தற்போது உள்ளிட ஒதுக்கீட்டிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்தார் எனவும் அருந்ததியர் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக ஆதரவு திரட்ட திருமாவளவன் பாஜக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சி தலைவர்களை நேரில் சந்தித்தார் எனவும் சீராய்வு மனுவோடு திருமாவளவன் நிறுத்திக் கொள்ள வேண்டும். வழக்கில் திருமாவளவன் மேல்முறையீடு செய்தால் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறுவது குறித்து பரிசீலனை செய்வோம் என்றும் ஆதித்தமிழர் கட்சியின் தலைவர் கு. ஜக்கையன் தெரிவித்துள்ளார். இல்லை, நிச்சயமாக நாங்கள் கூட்டணிக்கு தலைமை வைக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் அவர்களை சந்தித்து நாங்கள் இது குறித்து தெளிவுபடுத்தி பேசவிருக்கிறோம். நிச்சயமாக இந்த சீராய்வு மனுவை தள்ளுபடி செய்ததற்கு பிறகு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அமைதியாக இருந்து விட்டால் நிச்சயமாக எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒருவேளை அவர் மேல்முறையீடு செய்தால் நாங்கள் இந்த கூட்டணியில் தொடர்வது பற்றி பரிசீலிக்கப்படும். ஏனென்று சொன்னால் அவர் தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் நினைச்ச உடனே கார்கேவை போய் பார்க்குறாரு, ராஜீவ்காந்தி போய் பார்க்குறாரு, நினைச்ச உடனே சிராக் பஸ்வானை பார்க்குறாரு, மாயாவதி, ராம்தாஸ் அத்வாலி எல்லா தலைவர்களுக்கும் சந்திக்கின்ற அளவுக்கு அவங்களுக்கு நெட்வொர்க் இருக்குது. ஆனால் எங்களை போன்ற அமைப்புகளுக்கு அந்த நெட்வொர்க் என்பது இல்லை. நாங்கள் தமிழ்நாட்டை விட்டு எங்கேயுமோ எங்களுடைய குரலை பேசக்கூட முடியாது. நாங்கள் ஒரு தலைவரை சந்திப்பதற்கே நீண்ட நேரம் அப்பாயின்மெண்ட் கேட்டு நாங்கள் காத்திருக்க வேண்டிய நிலைமை தான் இருக்கிறது. ஆக எங்களை போன்ற மக்கள் இன்னும் ஒரு பெரிய இயக்கங்களாக கட்சிகளாக அரசியல் அங்கீகாரமாக இன்றைக்கு நாங்கள் வளரவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இந்த எளிய மக்களுக்கு எதிராக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தொடுக்கின்ற இந்த போர் என்பது அது ஒரு சமூக அநீதி. இதை அவர் இதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இந்த சீராய்வு மனு என்பதோடு நிறுத்தி கொண்டு அமைதியாக இருந்து விட்டால் நிச்சயமாக அவருக்கும் நல்லது, எங்களை போன்ற எளிய மக்களுக்கும் அது நல்லது, கூட்டணிக்கும் நல்லது. வன்றந்தாங்கல் ஏரி கழிவுநீர் முழுவதுமாக அகற்றிவிட்டு பழையபடி நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சமூக ஆர்வலர் இளங்கோவன் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் உள்ள வன்றந்தாங்கல் ஏரியின் மதகுகளை முழுமையாக மூடிவிட்டதால் கல்புதூர், செங்குட்டை, ராஜீவ்காந்தி நகர், வன்றந்தாங்கல் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளின் கழிவுநீர் வாய்க்கால் மூலம் ஏரியில் தேங்கியுள்ளது. இதனால் சுற்றுச்சூழல் பாதிப்படைவதுடன் நிலத்தடி நீர் முற்றிலுமாக மாசடைவதுடன் விவசாயமும் பாதிக்கப்படுகிறது என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே ஏரியில் உள்ள கழிவுநீரை அப்புறப்படுத்திவிட்டு பழையபடி நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என சமூக ஆர்வலர் இளங்கோவன் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமியை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார். மணல் எடுப்பதற்கு அரசாங்கம் உத்தரவு கொடுத்தும் முழுமையாக சிறு குறு விவசாயிகள் முறையாக விண்ணப்பித்து ஏரியில் மணல் எடுக்க விண்ணப்பித்தும், குறிப்பாக நான் வன்றந்தாங்கல் ஏரியில் மணல் எடுக்க மனு கொடுத்தும் மனுக்கு அனுமதி மாவட்ட ஆட்சியர் கொடுத்தும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மணல் எடுக்கக்கூடாது என்று அறிக்கை கொடுத்திருக்கிறார். அவர் வெளியிட்ட அறிவிப்பு ரகசியமாக இருக்கிறது.
பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. அவர் வெளியிட்ட அறிவிப்பில் 120 ஏரிகளில் இருந்து எடுக்கக்கூடாது என்கிறார். ஆனால் ஒரே ஏரியின் பெயரை குறிப்பிட்டு பல முறை அந்த அறிவிப்பில் தெரிவித்து ஏரியின் எண்ணிக்கையை 120 என்று காட்டியிருக்கிறார். இதை குறித்து மாவட்ட ஆட்சியருக்கு பதிவஞ்சல் மூலம் கடிதம் எழுதினேன். அதை பற்றி மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை ஏதும் எடுக்கவில்லை. நடவடிக்கை எடுக்க கோரி இன்று அவரிடம் மனு கொடுக்க வந்துள்ளேன். மனு கொடுக்கிறேன். நாற்றம்பள்ளி அருகே 50 அடி கிணற்றில் தவறி விழுந்த மாட்டை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த மேல்மாமுடி வாழப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த ஞானசேகரன் என்பவர் 10 மாடுகளை வைத்து வளர்த்து வருகிறார். இந்த நிலையில் வழக்கம் போல மாடுகளை கொட்டகையில் கட்டிவிட்டு இரவு தூங்க சென்றுள்ளார். அதன் பின்னர் காலையில் வந்து பார்த்தபோது ஒரு மாடு காணாமல் போனதை அறிந்து பல்வேறு இடங்களில் தேடி பார்த்துள்ளார். அப்போது அவருக்கு சொந்தமான 50 அடி கிணற்றில் மாடு தவறி விழுந்து கத்திக் கொண்டிருந்தது. இதனை அறிந்த ஞானசேகரன் உடனடியாக நாற்றம்பள்ளி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். தகவலின் பேரில் தீயணைப்பு நிலைய அலுவலர் ரமேஷ் தலைமையிலான வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கிணற்றில் தத்தளித்துக் கொண்டிருந்த மாட்டை பத்திரமாக மீட்டனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு கோரிக்கை மனு அளித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பகுதியைச் சேர்ந்த 425 வீடு இல்லா ஏழை மக்கள் சிபிஐ மாவட்ட துணை செயலாளர் தேவதாஸ் தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அதில் ஆம்பூர் வட்டாட்சியர் SCBC என பிரித்து இலவச வீட்டுமனை வழங்கிட ஆவணம் செய்ததாக உறுதியளித்தார் எனவும், அதன் பிறகு பல வட்டாட்சியர்களை மாற்றியுள்ளனர் எனவும், பல கோரிக்கைகள் வைத்தும் இதுவரை வீட்டுமனை பட்டாக்கள் கிடைக்கவில்லை எனவும் தெரிவித்தனர். இது தொடர்பாக அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை நடத்தினோம் எனவும் மனுவில் மக்கள் தெரிவித்தனர். மேலும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். உளுந்தூர்பேட்டையில் RSS அமைப்பினர் சீருடை அணிவகுப்பு ஊர்வலம் சென்றனர். RSS தொடங்கப்பட்டு 99 ஆண்டுகள் நிறைவடைந்து 100வது ஆண்டு தொடங்குவதை கொண்டாடும் விதமாக தமிழகத்தில் உள்ள 57 இடங்களில் அணிவகுப்பு ஊர்வலங்கள் நடைபெற்றன. அதன்படி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விஜயதசமி விழாவினை முன்னிட்டு தனியார் திருமண மண்டபத்தில் RSS அமைப்பினர் சீருடை அணிவகுப்பு ஊர்வலம் லயன்ஸ் கிளப் முன்னாள் மாவட்ட ஆளுநர் அசோக்குமார் சோரடியா தலைமையில் நடைபெற்றது. ஊர்வலத்தை முத்துக்குமாரசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். காவல்துறையினர் பாதுகாப்புடன் முக்கிய வீதிகளின் வழியாக RSS அமைப்பினர் அணிவகுப்பு ஊர்வலம் சென்றனர். அதனைத் தொடர்ந்து மணிக்கூண்டு திடலில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் ராஜராஜன், வைத்தியலிங்கம், வழக்கறிஞர் காமராஜ் மற்றும் மகாதேவன் உள்ளிட்டோர் சிறப்புரையாற்றினர். இதில் 300க்கும் மேற்பட்ட RSS நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திமுக அரசின் கையால் ஆகாத தனத்தால் மின்சார கட்டணம், வீட்டு வரி, சொத்து வரி உயர்ந்துள்ளது என்றும் இதுபோன்ற பல்வேறு பிரச்சினைகளால் தமிழக மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் மன்னார்குடியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக திருவாரூர் மாவட்ட பொறுப்பாளர்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான காமராஜ் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாநில அமைப்பு செயலர் சிவா, ராஜமாணிக்கம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி இளவரசன், நகர செயலர் RG குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் காமராஜ் பேசினார். அப்போது திமுக அரசின் கையால் ஆகாத தனத்தால் மின்சார கட்டணம், வீட்டு வரி, சொத்து வரி உயர்ந்துள்ளது என்றும் இதுபோன்ற பல்வேறு பிரச்சினைகளால் தமிழக மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் இதனை கண்டித்து நாளை ஒவ்வொரு நகராட்சிக்கு முன்பும் அப்பகுதியைச் சேர்ந்த நிர்வாகிகள் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்கிறது எனவும், இதில் மாவட்ட, ஒன்றிய, நகர, கிளைக்கழக பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு மனித சங்கிலி போராட்டத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் எனவும் காமராஜ் கேட்டுக்கொண்டார். திருமயம் சிவன் கோவில் மற்றும் பெருமாள் கோவில்களில் கும்பாபிஷேக விழா நடைபெறுவதையொட்டி முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றான வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீரங்கத்திற்கு அடுத்தபடியாக ஒரே குடவரையில் அமைந்துள்ள பெருமாளுக்கும் சிவன் சிலைக்கும் நவம்பர் 8ஆம் தேதி கும்பாபிஷேக விழா நடைபெறுவதை ஒட்டி கோவில்களில் வர்ணங்கள் பூசப்பட்டு தைல காப்பு நடைபெற்றது. அதனையடுத்து கோவிலில் உள்ள கொடிமரத்திற்கு வர்ணம் பூசும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கும்பாபிஷேகத்திற்கான முகூர்த்த கால் நடும் விழா நடைபெற்றது. விழாவில் திருமயம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு முகூர்த்த கால சந்தனம், குங்குமமிட்டு வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு பூஜைகள் நடத்தினர். அதன் பின்னர் முகூர்த்த கால் நடப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அருள் பிரசாதமும் சர்க்கரை பொங்கலும் வழங்கப்பட்டது. மீண்டும் தலைப்பு செய்திகள்.
குடியரசுத் தலைவர் மாளிகையில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் மாலத்தீவு அதிபர் முகமது முய்சு சந்திப்பு. இரு நாடுகள் இடையேயான பரஸ்பர நலன் மேம்பாடு குறித்து விவாதித்தனர். சென்னையில் நடைபெற்ற விமானப்படை சாகச நிகழ்ச்சியில் உயிரிழந்த 5 நபர்களின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 5 லட்சம் வழங்கப்படும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. சென்னை மெரினா கடற்கரையில் கூட்ட நெரிசல் உயிரிழப்பிற்கு முதலமைச்சரே முழு பொறுப்பு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. இந்திய விமானப்படையின் சாகச நிகழ்ச்சியில் 5 பேர் உயிரிழந்திருப்பது அரசின் அலட்சியத்தால் விளைந்த படுகொலை. திமுக அரசிற்கு நாம் தமிழர் சீமான் கண்டனம். மேற்கு வங்க மாநிலம் பிர்பூம் மாவட்டத்தில் நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 7 பேர் உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.